ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையின் போதகருக்கும் குடும்பத்தாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்துக்கொள்வோம். செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலம் ஆவியானவர் எங்களோடு நீர் பேசுவீராக. கர்த்தர் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய வசனம் ஆண்டவரே ஊடுருவி பாயும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? அப்படி சொல்லி இந்த பவுல் இந்த கலாத்திய நிருப விசுவாச மக்களுக்கு கடினமான ஒரு வார்த்தையை சொல்கிறதே நம்ம பார்க்கிறோம். நான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஆரம்பத்தை விட முடிவு மிக முக்கியம். சொல்லுங்க, ஆரம்பத்தை விட முடிவு மிக முக்கியம். எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது முக்கியம் இல்லை, அது எப்படி முடிக்க போகிறோம் என்றுதான் நம்ம முக்கியம். பவுல் கேட்கிறார், அந்த விசுவாச பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார், மாம்சத்திலே முடிக்க போகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்பி நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொன்னால், ஆவிக்குரிய காலங்களிலே ஆரம்பத்தில் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம், மணிக்கணக்காக வேதத்தை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் ஜெப கொடுக்கையோ அங்கெல்லாம் கலந்து கொள்வோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் இடையில ஆமேன் கொஞ்சம் அலையிலியாக வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பேச்சு வரும். ஏன்னா சண்டே ஸ்கூல்லேருந்து பழகிருச்சு. பேசாமல் அப்படியே இருந்தீங்கன்னாக்கா எனக்கு பேச்சு வராது, ஆவியானவர் உங்கள்கிட்ட பேச மாட்டார். ஆமேன். ஆமாம், கொஞ்சம் சத்தம் அப்பப்போ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக உலகத்தில் 2 வித மரணம் இருக்கிறது. 2 வித மரணம் இருக்கிறது. ஒன்று நீதிமானுடைய மரணம், இன்னொன்று துன்மார்க்கனுடைய மரணம். 2 மரணக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னாக்கா, துன்மார்க்கன் என்ன செய்யப்படுவானா, வாரிக்கொள்ளப்படுவான். ஆனால் நீதிமான் என்ன செய்யப்படுவான், எடுத்து கொள்ளப்படுவான். நம்ம எந்த பட்டியலில் இருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய முடிவு, நம்முடைய மரணம் எந்த பட்டியலில் இருக்கிறது என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் அப்படி சொல்லி பவுல் ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறார். ஏன்னு சொன்னால், முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் அதிகாரம் பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஓகே, தம்மை தாமே ஒப்பு கொடுத்து ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தது ஜனங்கள் புத்தி இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 3:1. இல்லாத கலாத்தியரே. போதுங்க, புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லை அப்படி சொல்லி ரொம்ப வேதனையோடு சொல்கிறார். அநேகருடைய முடிவு பார்த்தீங்கன்னா, அநேக விசுவாசியாக இருக்கலாம், அநேக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அநேக ஞானஸ்தானம் பெற்று ஊழியம் செய்யலாம். ஆனாலும் அவருடைய சிலருடைய முடிவு பார்த்தீங்கன்னா மோசமான நிலைமையில் இருக்கிறது. வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் முதல் ராஜா, இஸ்ரவேலிலே முதல் ராஜா சவுல் பார்த்தீங்கன்னா அவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. அதே போல் சாலமோனுடைய முடிவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. முற்பிதாக்களுடைய வேதத்திலே பார்க்கும்போது ஒரு சிலருடைய முடிவு ரொம்ப மோசமாக இருக்கிறது. நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியம். நம்ம எப்பேற்பட்ட முடிவுக்குள்ளே நாம் போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 24:20. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. பாருங்க,
துன்மார்க்கமாக வாழ்கிற ஒரு மனிதனுக்கு அவனுக்கு என்ன முடிவு இல்லையா? நல் முடிவு. நல்ல ஒரு முடிவு இல்லை. ஆமேன் ஆமென். சிஸ்டர், ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். துன்மார்க்கமாக வாழுகிற ஒரு மனிதனுக்கு நல்ல முடிவே கிடையாது. ஆனால் வேதத்தில் நீதிமானை குறித்து நிறைய வாசிக்கிறோம். நீதிமான் ஆண்டுடைய பிள்ளைகள், இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் என்ன செய்வார்? அவர்களை வழி நடத்துவார். ஆமென். ஆமென். இப்போ கலாத்தியர் 5:17 வாசிங்க. கலாத்தியர் 5:17. ம் 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 விரோதமாக மாம்சத்துக்கும் ஆவிக்கு என்ன செய்தா? விரோதமாக இருக்கிறது, இச்சிக்கிறது. மாம்சத்துக்கு சரீரத்துக்கும் மாம்சத்துக்கும் ஆவிக்கு என்னது? ஒரு போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்துக்கும் விரோதமாக என்ன செய்யுது? இருக்கு, இச்சிக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன இருக்கணுமா? புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் கலாத்திய புஸ்தகத்திலே அதை பவுல் சொல்லுகிறார். நீங்கள் இவ்வளவு புத்தியினரா, நீங்கள் இவ்வளவு புத்தியினரான்னு சொல்லி வாசிக்கிறோம். 3:1 வாசிக்கும் போது எடுத்தோடனே வாசிக்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஏன் நீ எப்படி மாறுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த புஸ்தகத்தை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 5 கேள்வி கேட்பார் மக்களை பார்த்து, விசுவாச மக்களை பார்த்து பவுல் கேட்குறாரு ஒரு 5 கேள்வி. உங்களை மயக்கினவன் யார்? இந்த ஆவிக்குரிய முடிவு பெறாமல் மாம்சத்தினாலே முடிவு பெற போகிற நீங்கள், உங்களை மயக்கினவன் யார்? அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார், எதினாலே நீங்கள் ஆவியை பெற்றீங்க? எந்த கிருபையினால நீங்கள் ஆவியை பெற்றுட்டு இப்படி புத்தி இல்லாமல் இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்குறார். அடுத்தது கேட்குறார், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? சத்தியத்துக்கு, சத்திய வசனம் அறிந்து கொண்ட நீங்கள், விசுவாச பிள்ளைகள் நீங்கள், ஆண்டவருடைய வசனத்தை படித்த நீங்கள், தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், உங்களை தடை செய்தவன் யார்? அடுத்தது பார்க்கும்போது, நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறார். நீங்கள் ஆனந்தமாக ஆண்டவரை ஆராதித்து துதிச்ச நீங்கள், உங்களை புத்தி இல்லாமல் ஆக்குனது என்ன சொல்லி நிறைய கேள்விகள் கேட்குறார். நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவு. இந்த கலாத்தியர் புஸ்தகத்தில் ஒரு 20-25 இடங்கள்ல நீங்கள் நீங்கள் சொல்லி வலியுறுத்தி சொல்லுவார். நீங்கள் 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 சொல்லி ஒரு 20 இடங்களில் வாசிக்கிறோம். ஆரம்பத்தை விட ஒரு மனிதனுக்கு, கிறிஸ்தவ மனிதனுக்கு முடிவு ரொம்ப முக்கியம். எப்படி ஆரம்பிச்சுட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடுறோன்றது முக்கியம் இல்லை. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். சாதாரண ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில போராட்டம் இல்லாமல் யாரும் இருக்க முடியுமா? யாருமே இருக்க முடியாது. ஆமேன், அல்லேலூயா. எல்லாரும் இருக்கீங்களா? ஆமேன், ஆமேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். சாதாரண போராட்டம் இல்லைங்க, செம்ம கடினமான ஒரு போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை என்ன செஞ்சேன்? முடித்தேன். ஓட்டத்தை முடித்தேன். பவுல் சொல்ற, நம்ம சொல்ல முடியுமா ஓட்டத்தை முடித்தேன்னு? முடியாம இருக்கும்போது ஸ்தோத்திரம். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசிகளை நமக்கு ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆரம்பிக்கலாம், ஆனால் உன்னுடைய முடிவில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். உன் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாம்சத்தின் சிந்தை என்னது? மரணம். ஒரு மனிதன் மாம்ச சிந்தையோடு இருப்பானால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதி, ஒரு சம்பளம் சொல்லலாம், அது என்னது? மரணம். மாம்ச சிந்தையோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தண்டனை என்னன்னா மரணம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மாம்ச சிந்தையோடு நீ என்ன செய்ய வேண்டாம்? இருக்க வேண்டாம். அப்போ மாம்ச சிந்தையில் நம்ம வாழும்போது ஒரு முடிவு எடுக்கணும். என்ன செய்யணும்? நம்ம எப்படி முடிக்க போகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பிரதர், வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஜாலியாக இருக்கோம், இந்த நேரத்தில் போய் முடிவை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களே, இனி வாழ்றத விட சாவலான்ற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி சிலர் நீங்கள் யோசிக்கலாம்.
ஆனால் வேதத்தில் ஒருவர் என் முடிவை கொஞ்சம் காட்டுங்க ஆண்டவரேன்னு ஒருத்தர் ஜெபம் பண்ணுறார். என் முடிவை கொஞ்சம் காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஜெபிக்கிற ஒரு நபரை நாம் பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பதில் வந்துச்சா? பாருங்க, தாவீது அழகா சொல்றாரு, கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் தெரிவியும். பாருங்க, ஒரு தாவீது ஜெபம் பண்றாரு, என் முடிவை கொஞ்சம் காட்டுங்கப்பா, நான் முடிவில் எப்படி இருக்கிறேன், என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பது எனக்கு என்ன செய்யுமா தெரிவியும். ஏன்னு சொன்னா கர்த்தாவே நான் எவ்வளவு நிலையற்றவன். நம்ம நிலையில்லாத வாழ்கிற வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. நிலைய ஸ்டாண்டர்ட் இருக்குதா? நான் 50 வருஷம் வரையும் வாழுவேன், ஆமேன், நான் நல்லா சாப்பிட்றேன், நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேன், 50 வருஷம் என்னுடைய ஆண்டுகள் ஓடுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. மரணம் நம்ம எப்போ சந்திக்குமோன்னு நமக்கே தெரியாது. ஆனாலும் எப்பொழுதும் ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. என் முடிவு ஏன்னு சொன்னால் நான் நிலையற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்னை என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு எப்படி இருக்கணுமா? நல்லது. ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம துவக்கிறத காட்டிலும் அதனுடைய முடிவு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமேன். உதர எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். பாஸ்டர் மட்டும்தான் ஆமேன்னு சொல்றாங்க, அழுத்தமா சத்தமா. ரைட். சரி, நம்ம என்னதான் செய்யணும் பிரதர்? என்னுடைய முடிவு நல்லா இருக்கணும், என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை நம்ம விலக்கி தள்ள வேண்டும். ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? விளக்க வேண்டும். பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்ம என்ன செய்ய வேண்டுமா? மாம்சத்தின் இச்சைகளை விட்டு விலகினால்தான் நம்ம ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம முடிவு பெற முடியும். ஏன்னா மாம்ச இச்சை நம்மளோடு இருந்தால் அவரோடு என்ன செய்ய முடியாது? தொடர்பு கொள்ள முடியாது. ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம வளர முடியாது. அப்போ மாம்சத்தின் கிரியைகளை என்ன? மாம்ச இச்சைனா அதுடைய நிறைய பட்டியலே போட்டிருக்காரு. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிங்க. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் அப்படி சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுறாரு. இந்த மாதிரி ஒரு கிரியைகள் உங்களிடத்துல இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? மாம்சத்தின்படி தான் நம்ம என்ன செய்வோம்? முடிவு பெறுவோம். ஏன்னா ஆவியினாலே நம்ம என்ன செய்யணும்? ஒரு முடிவு பெற நாம ஆண்டவர் சொல்றார். வேதத்தில் வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், வலியுறுத்தி சொல்லுகிறார், நீங்கள் தவிர்க்க வேண்டிய விட வேண்டிய காரியங்கள் இவ்வளோ காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் விட்டீங்கன்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்ய முடியுமா? சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று வேதம் அழகாக சொல்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் நம்ம நிறைய வாசிச்சுட்டே போயிட்டோம். அதெல்லாம் விளக்கணும்னா நேரம் பத்தாது. அழகாக போட்டிருக்கு பாருங்க, எவ்வளோ காரியங்களை போட்டிருக்கு பாருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இந்த காரியங்களெல்லாம் சிலர் என்ன செய்வாங்க? இருப்பாங்க.
அவங்களுக்குள்ளே அந்த ஸ்பிரிச்சுவல் என்ன செய்யாது, இருக்காது. ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தில் அந்த மாதிரி காரியங்களை செய்கிறவர்களுக்கு அந்த தேவ ராஜ்யத்தில் அவங்க என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியை அறுப்பான். நம்ம எதில் விதைக்கிறோம் என்பது ரொம்ப கவனமாக இருக்கும். ஆண்டவரே, என்னுடைய முடிவில் நான் கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டியது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதில் முதல் காரியம், என்னுடைய முடிவில் நான் கவனமாக இருக்கணும் ஆண்டவர். எப்பேற்பட்ட முடிவில் நான் இருக்கிறேன்றதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும். மாம்ச சிந்தையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்க போகிறானா, ஆவிக்குரிய சிந்தையிலே என்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிறேன்றதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் 2 தீமோத்தேயு 3:6. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு, பாவங்களால் நிறைந்து, எல்லாமே இங்கே போட்ட வசனம் எல்லாமே ஒரு பெலிவர்ஸ், விசுவாசிங்க தான். ஆனால் அவங்க சில விஷயங்களை தடுமாறுகிறார்கள். என்ன அப்படின்னா, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளினால் என்ன செய்வாங்க, இழுப்புண்டு போவார்கள். பைபிளில் வேதத்தில் அழகாக வாசிக்கிறோம், ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளணுமா, ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆவிக்கேற்ற சிந்தையில் நடந்தாதான் ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து வாழ்க்கையில் நம்ம வாழ முடியும் என்பதை வேதத்திலே நம்ம அழகாக வாசிக்கிறோம். பாருங்க, கலாத்தியர் 5:16 படிங்க. கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பாருங்க, நம்ம மாம்ச இச்சையை, மாம்சத்தை நம்ம ஜெயிக்க நம்ம என்ன செய்ய வேண்டுமா, ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்கேற்றபடினா என்னங்க, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுதல் என்ன? ஆமென். வேத வசனத்தை தினமும் வாசிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தின் கூறப்பட்ட சகல சத்தியத்தின்படி நாம் என்ன செய்யணும், நடக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ தான் அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும். நம்மளுடைய மனசு நம்ம மாமிசமும் விரும்பினபடி நம்ம வாழ்ந்தோம்னா அது மாமிசத்தின் கிரியைகள். ஆனால் வேதத்தில் அழகாக சொல்லுது, ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள்ன்றது ரொம்ப 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 முக்கியம். பாருங்க, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வாசிங்க. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்ப இதுல என்ன போட்டு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் எப்படி இருக்காங்களா, என்ன செய்கிறாங்க, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை இதெல்லாம் வருது. இவைகளெல்லாம் என்ன செய்யணுமா, அவைகளை அழித்து போடுங்கள். இவைகளையும் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் என்ன வருமா, கோபாக்கினை வரும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மாம்சத்தின்படி நம்ம நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன வருமா, கோபாக்கினை வரும். பா, எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க? வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், கேட்குறோம், ஆனால் அதன்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவருடைய கோபாக்கினைக்கு நம்ம தப்பித்து கொள்ளணும்னா வேத வசனத்தின்படி நம்ம வாழ அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். இதில் கலாத்தியரின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது, புத்தி இல்லாத கலாத்தியரே, தேவ பிள்ளைகள் அநேக இடங்களிலே தடுமாறுகிறார்கள். அநேக இடங்களில் என்ன செஞ்சுறாங்க, தடுமாறுகிறார்கள். என்னதான் ஜோமனால் வேதம் வாசித்தாலும் பாவம் என்ற ஒரு சிச்சைக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள்.
தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் அநேகர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வேஷத்தை தரித்து கொள்கிறார்கள், நான் தேவ பிள்ளைன்னு சொல்லி. ஆனால் உள்ளான மனிதனை கர்த்தர் பார்க்கிறார். உள்ளான மனிதனுக்குள்ளே அவன் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறதா என்று கர்த்தர் சிந்தித்து பார்க்கிறார். உன்னை பார்க்கிறார். நம்ம நினைக்கலாம் நான் ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். மனுஷன் என்ன செய்வானா, இருதயத்தை பார்க்கிறான். கர்த்தரோ மனுஷன் என்ன செய்வானா, முகத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரா, இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை எப்படி பார்க்கிறாரு, ஆராய்ந்து பார்க்கிறார். ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவன் நம்மளை மாம்சத்தின்படி முடிக்க போறீங்களா உங்க முடிவை? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆவியினாலே அனல் கொண்ட நீங்கள், ஆவியினாலே ஸ்பிரிச்சுவலாக வளர்க்கப்பட்ட நீங்கள், வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வளர்ந்த நீங்கள், உங்களுக்குள்ளே இந்த மாதிரி சில தடுமாற்றங்கள் உங்களை மயக்கினது என்ன என்று சொல்லி பவுல் கேட்கிறார். புத்தி இல்லாமல் போயிட்டீங்களாப்பா. அநேக நியூஸில் பேப்பரில் படிக்கிறோம், செய்தித்தாளில் படிக்கிறோம், அநேக சாட்சி அநேக கேட்குறோம். அநேக கிறிஸ்தவர்கள் அநேக குடும்பங்களில் என்ன செய்யுது, பிரிவினை உண்டாகிறது, பிளவுகள் உண்டாகிறது, வேதனை, கண்ணீர், கவலை, கஷ்டம், பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறார், நான் சொல்கிற வசனத்தை கைக்கொள், நான் சொன்ன காரியங்களை கடைபிடிக்கும் போது உன்னை நான் என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். பாருங்க, யோவான் 1 யோவானில் 2:17 வாசிங்க. 1 யோவான் 2:17. உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாருங்க, உலகமும் அதன் இச்சையும் என்ன செய்யுமா, ஸ்டாண்டர்டாக இருக்கும் போட்டிருக்கா, ஒளிந்து போயிடும். உலகமும் அது இச்சையும், உலகத்தினுடைய ஆசை பாசங்கள்லாம் என்ன செய்யும், ஒரு நாள் எல்லாமே ஒளிந்து போகக்கூடிய காரியங்கள். ஆனால் அடுத்த ஒரு பதில் சொல்றாரு பாருங்க, என்ன போட்டிருக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ அவன் என்ன செய்வானா, என்றென்றைக்கும் என்ன செய்வானா, நிலைத்திருப்பான். ஆமென். தேவ சித்தத்தை செய்கிற நீங்கள் என்றென்றைக்கும் என்ன செய்வீங்க, நிலைத்திருப்பீர்கள். ஏன்னா நீங்கள் ஆவிக்கேற்றபடி நீங்கள் வாழும்போது, நடக்கும்போது, உங்களுடைய முடிவை நீங்கள் முடிக்கும்போது தேவன் உங்களை என்றென்றைக்கும் என்ன செய்வாரா, நிலைத்திருக்க செய்வார். பிரியமானவர்களே, இந்த நிலையிலுமாக நம்ம வாசித்த பகுதியில் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்த போல, ஆரம்பத்தை விட நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசிக்கிற நம்ம முடிவு ரொம்ப முக்கியம். நம்ம எந்த பட்டியலில் இருக்கிறோம் என்பது ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். நீதிமானுடைய பட்டியல் நம்ம இருக்கிறோமா, இல்லை துன்மார்க்கனுடைய பட்டியல் இருக்கிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். துன்மார்க்கன் என்ன செய்யப்படுவானா, வாரி கொள்ளப்படுவான். குப்பையெல்லாம் வாரிட்டு போயிடுச்சு அப்படின்பாங்க. ஆனால் நீதிமான் எடுத்து கொள்ளப்படுவான். ஏனோக்கு என்ன செய்யப்பட்டார், எடுத்து கொள்ளப்பட்டார். மோசே என்ன பண்ணார், ஆண்டவர் அவர் என்ன செஞ்சார், அவரே கொண்டு போய் என்ன செஞ்சார், கற்களார குவியலாக குவிச்சு அவரை அடக்கம் பண்ணினார். வேதத்திலே வாசிக்கும் போது முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்வு, அவருடைய முடிக்கும் போது மாம்ச சிந்தையில் முடித்தவர்கள் எல்லாருமே தடுமாறி விழுந்திருக்கிறார்கள். அவருடைய மரணம்லாம் பயங்கரமாக இருக்குது. சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா, அவன் தலை தனியாக சரீரம் தனியாக புதைக்கப்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய முடிவை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முடிவு ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு முடிவில் நான் சரியாக இருக்க எனக்கு உதவி செய்யப்பா. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஆரம்பித்தேன்னு ஒரு முக்கியம் இல்லை. 40 வருஷம் ஆச்சு ஞானஸ்தானம் பெற்று ஊழியம் செஞ்சு வேதத்தை படித்து அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சின்ன ஒரு பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். மாம்ச சிந்தையினாலே தன்னை மாய்த்து கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, அநேக பேர் போன ஊழியர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இடறி விழுகிறார்கள். நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நம்ம என்ன வசனத்தை கரைச்சி குடிச்சிருக்கலாம், எல்லா வசனத்தையும் கரைச்சி குடிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாம். ஆனால் தேவன் இதில் என்ன சொல்கிறார், புத்தி இல்லாமல் போயிட்டியப்பா. பவுல் சொல்கிறார், ஜனங்களை பார்த்தா, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் புத்தி இல்லாமல் செஞ்சு உங்களை மயக்கினது என்ன? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வெளிப்பட்டாரு, பிரத்யட்சமாய் வெளிப்பட்டாரு. வாசிக்கலாமா? கலாத்தியர் எடுங்க.
புத்தி இல்லாத கலாத்தியரே, ம் நீங்கள் சத்தியத்திற்கு ம் கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக ம் உங்களை மயக்கினவன் யார்? ம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக ம் உங்கள் கண்களுக்கு முன் பிரத்தியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. உங்களை மயக்கினது யாருப்பா? நீ இப்படி மயங்கி போனதுக்கு என்ன காரணம்? நான் தான் சொன்னேன், மாம்ச இச்சை, உலகத்தின் பெருமைகள், உலகத்தின் பாவத்துக்கு நாம் இழுக்கப்பட்டு சில பற்பல பாவங்களால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படும் போது அதில் என்ன செஞ்சிடும்? மயங்கி விழுந்துடுறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண் முன்னாடி என்ன செஞ்சாரா? பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படின்றாரு பவுல். சொல்ற நான் கேட்டாக்கா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 4:14 வாசிங்க. 4:14. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். பாருங்க, பவுல் சொல்றாரு, என்னை எப்படி இயேசு கிறிஸ்துவ போல என்னை ஏற்றுக்கிட்டீங்க. ஆரம்பத்துல எதுவுமே யோசிக்கல, என்னை அப்படியே இயேசு கிறிஸ்துவ போல ஏற்றுக்கிட்டீங்க. அடுத்தது, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள். பாருங்க, பவுல் சொல்றாரு, நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? நான் ஒரு கண்ணை கேட்டால் கூட பிடுங்கி கொடுத்துருப்பீங்க. அப்படி என் மேலே ஒரு நம்பிக்கையாக இருந்தீங்க. என்னை ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவா என்னை ஏற்றுக்கொண்டீங்க. இவ்வளோ பக்தியாக இருந்தீங்க, புத்தி இல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறார். பவுல் 2 புஸ்தகத்தில் கடினமாக எழுதுவார். ஒன்று கலாத்தியர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொரிந்தியரின் புஸ்தகம். கொரிந்தியரின் புஸ்தகத்திலே அந்த விசுவாச மக்களை பார்த்து கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த கலாத்தியர் நிருபத்திலையும் பவுல் கடிந்து கொள்கிறார். என்ன கடிந்து கொள்கிறார்? புத்தி இல்லாமல் போயிட்டியே. நம்ம சில பேர் சொல்லுவாங்களா, என்னடா புத்தி இல்லை உனக்கு? நம்ம தவறு செஞ்சால், நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சால் நம்ம என்ன செய்வோம்? அப்படி கூட சொல்ல மாட்டோம், வேற மாதிரி சொல்லுவோம். வேண்டாம், எவ்வளோ நம்ம புண்படுத்துவோம், நம்ம கேட்போம், சே அப்படின்னு திட்டுவோம். ஆனால் அழகாக கேட்குறாரு, புத்தி இல்லாத. தமிழ் வேர்டில் அர்த்தத்தை பார்த்தோன்னாக்கா அறிவு இல்லாத, மூடத்தனமான, அறிவு கெட்டாம அப்படி செஞ்சிட்டியடா. நம்ம இவ்வளவு வசனத்தை கேட்ட நம்ம புத்தி இல்லாமல் போயிடக்கூடாது. இதில் உதாரணங்களாக நிறைய நம்ம மத்தியில் நம்ம வாசிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்க்குறோம். நம்ம அது சாப்டருக்குலாம் போக வேண்டாம். ஆனாலும் என்னுடைய முடிவில் நான் கவனமாக இருக்கணும். ஆண்டவரே நம்ம ஜெபிக்கணும். என்னுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய மரணம் எப்போ வரும்னு தெரியாது. இயேசுடைய வருகை வரும்போது நான் எப்போ மறிப்பேன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனாலும் என்னுடைய முடிவில் நான் கவனமாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம இந்த காலையில் ஜெபிக்கணும். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நாம் என்னுடைய முடிவு எப்படி இருக்கணும்? அவர்களுடைய பிரியமான முடிவாக இருக்கணும். என்னுடைய மாம்ச சிந்தையிலே என்னுடைய முடிவு இருக்கக்கூடாது. மாம்சத்தின் இச்சைகளில் இழுக்கப்பட்டு, மாம்சத்தின் சோதனைகளில் இழுக்கப்பட்டு என்னுடைய முடிவு அப்படி போயிடக்கூடாது. புத்தியுள்ள விசுவாச பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்லி பவுல் வேதனைப்பட்டு சொல்கிற வார்த்தையின் போலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து, புத்தி இல்லாத விசுவாச பிள்ளைகளே, நான் எவ்வளவோ உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சேன், நீங்கள் எங்கள்கிட்ட எவ்வளவோ சாட்சி சொல்லியிருக்கீங்க, ருசிச்சிருக்கீங்க, என்ன அன்பை ருசிச்சிருக்கீங்க, அப்படி இருந்த நீங்கள் உங்களை மயக்கினது என்ன? நம்ம எதில் மயங்கி விடுகிறோம்? உலகத்தினுடைய சிற்றின்பங்களில், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் நம்ம என்ன செஞ்சிடறோம்? மயங்கி விடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நம்மளுடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம்? நீதிமானுடைய மரணம் போல் இருக்கணும் ஆண்டவரே நம்ம ஜெபிக்கணும். என்னுடைய மரணம் நீதிமானுடைய மரணம் போல் இருக்கணும் ஆண்டவரே நம்ம ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் போல வாரிக்கொள்ளப்படுகிற மரணம் என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படிதான் தாவீது ஜெபம் பண்ணுகிறார். என்னுடைய மரணம் எப்போ வரும்னு தெரியாது, அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். முடிவில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யப்பா. என்னுடைய முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப நல்லது.
நம்ம விலக வேண்டிய காரியங்களை விட்டு நம்ம விலக வேண்டும் முதல்ல. இல்லைன்னா மாம்சத்தின்படி தான் நம்ம வாழ்க்கையை முடிப்போம். விட வேண்டிய காரியங்களை விடாமல் நம்மளே வச்சுருந்தோம்னா அந்த காரியங்கள் நம்மளை விட்டு என்ன செய்யாது, போகாது. ஆண்டவர் வசனத்தின் மூலம் அழகாக பேசுகிறார். மகனே மகளே, இன்று நம்ம சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய முடிவில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என் முடிவு எப்பேற்பட்ட முடிவு? தாவீது ஜெபிக்கிறார். என் முடிவை கொஞ்சம் காமிங்கப்பா அப்படி சொல்லி தாவீது அழகாக ஜெபிக்கிறார். நீங்கள் தான் எனக்கு மெய்ப்பராக இருந்தீங்க, நீங்கள் தானே வழி நடத்துனீங்க, நீங்கள் தானே பாதுகாத்தீங்க, என் பாதம் கல்லில் இடாதபடிலாம் என்னை பாதுகாத்து வந்தீங்க, எல்லாம் செஞ்சீங்க. அவ்வளோ சமூகம், உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக இருந்துச்சு, என்னை வழி நடத்துனீங்க. ஆனாலும் ஆண்டவரே ஒரே ஒரு ஜெபம், என்னுடைய முடிவை கொஞ்சம் காமிங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார். நீங்கள் ஜெபிக்கணும், என்னுடைய முடிவை கொஞ்சம் காட்டுங்க ஆண்டவரே. நான் எப்படிப்பட்ட முடிவில் நான் நிற்க போகிறேன்? மாம்சத்தின்படி நான் முடிக்க போகிறேனா, ஆவியினாலே நான் முடிக்க போகிறேனா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய முடிவில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களை கடந்து வரும்போது தடுமாறி சில மாம்ச சிந்தையிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், போதகர், நிறைய போதகர் சூசைட்டாக நிறைய நடக்குது, விபத்துக்கள் நிறைய நடக்குது. தேவன் உங்களையும் எங்களையும் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். எண்ணி முடியாத அதிசயத்தினாலும் அற்புதத்தினாலும் நம்மை நடத்துகிறார். விவரிக்க முடியாத அற்புதங்கள், எவ்வளோ சாட்சிகள் நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். மரித்த சிறு பெண்ணை ஆண்டவர் என்ன செஞ்சார்? உயிரோடு எழுப்பினார். கையை பிடிச்சார், அவ்வளோதான். சிறு பெண்ணை அப்படி கையை பிடிச்சார். எல்லாரும் அழுகுறாங்க, ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஐயோ இந்த பொண்ணு இறந்து போச்சேன்னு எல்லாம் அழுகுறாங்க, கூட்டம் கூட்டமாக இருக்காங்க. அம்மா எல்லாம் நவருங்க, வெளியே விடுங்கன்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்றாரு. வீட்டுக்குள்ளே உள்ளே வராரு, பெண்ணு படுத்துருக்குது. அப்படியே ஒன்றுமே செய்யலாம், கையை தாங்க பிடிச்சார். அப்படியே எழுந்து உட்கார்ந்தாலும் போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்ம இந்த சபையில் ஆராதிக்க வருகிறோம். நாம் எப்படிப்பட்ட முடிவிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய முடிவில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்னுடைய முடிவில் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கே 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை ஊற்றி சொல்லாமே. பக்கம் 281. தேவன் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறாரா? தேவன் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறார்? அசுத்தத்திற்கு அல்ல, பாவத்திற்கு அல்ல. தேவன் உங்களை என்னையும் அழைத்ததுக்கு நோக்கம் அசுத்தமான காரியத்தை செய்து அசுத்தத்திற்கு அல்ல. எதுக்கு அழைத்திருக்காரா? பரிசுத்தத்திற்கென்று என்ன செஞ்சிருக்காரா? அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த தேவன் அந்த பரிசுத்த பாதையிலேயே நடக்கணும் என் பிள்ளைன்னு நினைக்கிறார். உலகத்தில் விழுந்துராதப்பா, தடுமாறி விழுந்துராத, அங்கே போவாத, அந்த பாதையில் போவாதன்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. உன்னை அழைச்சதே பரிசுத்தத்துக்கு தான்ப்பா. நீ உலக காரியங்களை விழுந்து மாம்சத்தினாலே உன் வாழ்க்கையை முடிச்சுக்காத. நீ ஆரம்பத்தில் ஆவிக்குரிய ஏற்றபடி தானே நடந்த, இப்போ முடிச்சிடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்னை அசுத்தத்திற்கு உன்னை அழைக்கலப்பா, உன்னை அழைத்தது நோக்கம் பரிசுத்தத்திற்கு. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னை அழைச்சது எதுக்கு? பரிசுத்தத்திற்காகவே. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் என்ன சொல்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தமான தெய்வம் என்ன அழைச்சிருக்காரு பாருங்க. என்ன அன்பான தேவன் பாருங்க. அதே போல் 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி காக்கப்படணுமா? குற்றமற்றத, பியூரா வேணுன்றார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் நான் எப்படி காக்கப்பட்டனோ, பரிசுத்தமாக இருந்தோம், அதே போல் உன்னை என்ன செய்யணும்? பியூரா உன்னை என்ன செய்வேன்னா குற்றமற்றதாக இருக்கும்படியாக காக்கப்படுவதாக. அடுத்த வசனம் வாசிக்கிறவும், உங்களை அழைக்கிறவர்
உண்மை உள்ளவங்க, அவர் அப்படியே செய்வார். அவர் எப்படி செய்வார்? நான் என் மாம்சத்தை எப்படி, என் சிந்தை எப்படி மாற்றுவார்? செய்வார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து வாழும்போது அவர் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம வணங்குற ஜெபிக்கிற தேவன் அவர் யாரு? உண்மை உள்ளவர். அவர் என்ன செய்வாரா? அப்படியே செய்வார். எந்த ஒரு மாற்றம் கிடையாது, அப்படியே செய்வார். செய்வார சொல்லிட்டு செய்யாம இருப்பாரா? செய்வார். எத்தனை பேருக்கு செஞ்சிருக்காரு? ஆமென். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இதுவரை நடத்தினாருங்க. இது நடந்து வந்த பாதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அப்பா ஆச்சரியமா இருக்குடா. இத்தனை ஆண்டுகள் நம்ம சபையை வச்சு நடத்துகிறோமா? போதகர் நினைப்பார், இத்தனை வருஷமா நம்ம ஆண்டவர் நடத்தியிருக்காரா? இத்தனை வருஷமா நம்ம கிறிஸ்துக்குள்ள வளர்ந்துருக்கோமா? ஆமாம், இதுவரையும் பரிசுத்தமான தெய்வன் உன்னை கரம் பிடிச்சு நடத்திருக்காரு. இனி ஒரு நாட்களில் எப்படி நான் போவேன் அந்த இடத்துக்கு, பரிசுத்தமான இடத்துக்கு எப்படி போனேன்? இனியும் நடத்துவார். ஆமென். அவர் அப்படியே செய்வார். அவர் அப்படியே செய்வார். அது கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:7. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எல்லாரும் சொல்லலாமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்படிதான் நம்ம சொல்லணும். நம்முடைய முடிவு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஆமென். நம்முடைய மரணம் சந்திக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடி பயங்கரமாக ஆண்டவருக்குள்ள போராடி நான் ஜெயித்தேன், விசுவாசத்தை விடலை. எவ்வளோ பிரச்சனை வந்து ஐயோ இயேசு சொன்ன அன்னை சாட்சி சொன்னது போல ஆண்டவரை இயேசுவை இயேசுவைன்னு கூப்பிடும்போது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டது போல நம்முடைய கண்ணீரில் அவர் என்ன செய்ய கைகளை துருத்தில ஏந்தி வைத்திருக்கிறார். நான் உன்னை கண்டேன், நான் உன்னை காண்கிற தேவன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வசனத்து மூலம் பேசுகிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன்ப்பா, சிறவேளே வா அப்படின்னு கூப்பிட்றார். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம சொல்லணும், ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினாப்பா, விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன், என்னுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். மரணம் என்னை சந்திக்கும் போது இவன் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரர்னு சொல்லப்படணும். ஆமென். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லணும். தேவனுடைய புத்திரர், இந்த மனித கிறிஸ்துவுக்காக வைரக்கமாக வாழ்ந்தான்னு சொல்லணும். பாவம் செய்யாதவன், பரிசுத்தமானவன் என்று சொல்லணும். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. கடைசியாக திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் திரும்பவும் வாசிப்போம். அந்த வசனத்தை மனப்பாடம் செய்வோம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், நல்லா மனசரம் பண்ணிக்கோங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், நல்லா வலியுறுத்தி சொல்லுங்க. நீங்கள் மனசில் நல்லா ஆழமாக பதிய வச்சுக்கணும். ஏன்னா நான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நல்லா ஆழமாக பதிய வச்சு சொல்ல தருவேன். அதுபோல் நீங்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், அடுத்து என்ன போட்டிருக்கு? மாம்சத்தினாலேயே முடிவு பெறப் போகிறீர்களோ? இப்பொழுது மாம்சத்தினாலே முடிக்க போறீங்கப்பா. நீங்கள் இவ்வளவு புத்தினரா கேட்குறாங்க. நீங்கள் இத்தனை புத்தினரா? அந்த கேள்விக்குறியோடு அங்கே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆண்டவரே, என்னுடைய முடிவில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க அப்பா. நான் முடிவு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம். முடிவு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அப்போ நம்ம முடிவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாமா? சின்ன ஜெபம் பண்ணிட்டு உட்காரலாம். நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, ஆவியினாலே நாங்கள் ஆரம்பம் பண்ணிடுற நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ எங்கள் வாழ்க்கையை முடிச்சோன்னு இல்லாமல் ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காட்டுவேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக நீதியின் கீழே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லத்தக்கதாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் முடிவில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்ய அப்பா. ஆண்டவரே, நீதிமானுடைய பட்டியலில் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய மரணம் ஆண்டவரே எந்த பட்டியலில் இருக்குது? துன்மார்க்கனுடைய முடிவா இல்லை நீதிமானுடைய முடிவா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே மாம்ச இச்சைகளில் விழுந்து விடாதபடி, எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கை நடந்து போகாதபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே,
மனசும் மாமிசம் விரும்பின காரியங்களை செய்திருந்த எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி, நீர் நன்றி. பரிசுத்தமுள்ள தேவன் ஆமென், ஆண்டவரே. நன்றி, அப்பா நன்றி. நீங்களை பரிசுத்தத்துக்கென்றே இயேசுவே, அழைத்திருக்கீங்க அப்பா. இயேசுவே, எங்க நன்றி, வாழ்க்கையில நன்றி. ஆண்டவரே நன்றி, நாங்கள் நன்றி, ஆண்டவரே நன்றி. உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் நன்றி, ராஜா, நீர் நன்றி. உண்மை உள்ளவராய் இயேசுவே, இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமென், அப்பா. ஆமென், ஆமென். எங்களுடைய நன்றி, வாழ்க்கையில நன்றி, ஆண்டவரே நன்றி. கிறிஸ்தவ இயேசுவே, வாழ்க்கையில ஆண்டவரே ஏனோ தோணா என்று சொல்லி வாழாதபடி அலட்சியமாய் வாழாதபடி பக்தியாய் ஆண்டவரே கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையாய் உண்மையாய் வாழ ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க சீர்படுத்த எங்களுக்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ரத்தத்தையே சிந்தி ஆண்டவரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே கிரயமாய் கொடுத்து விலைக்கரையை கொடுத்து எங்களை மீட்டு எடுத்த அந்த அன்பை ருசித்து ஆண்டவரே நாங்கள் உலகத்தின் காரியங்களை விழுந்து விடாதபடி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கை உம்மை போல மாறணும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்பா உத்தமமான வாழ்க்கை. யோபுவை பார்த்து அன்னைக்கு சொன்னீங்க ஆண்டவரே, சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்பா. அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன் என்று சொல்லி யோபுக்கு சொன்னீங்க ஆண்டவரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களை பார்த்து இங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஆண்டவரே. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீங்க அப்பா. ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே முடிவு பரியந்தம் நிலை நிற்க எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தை தாங்க அப்பா. ஆண்டவரே எங்களால பலன் இல்லை ஆண்டவரே, நாங்கள் நிலையற்றவன் ஆண்டவரே, எங்களால வாழ முடியாது. எங்களுடைய திறமையோ எங்களுடைய பலன அல்ல ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை வாழ முடியும் அப்பா. நீங்க கூட இல்லைன்னா எங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்பா. உம்முடைய பலத்தினாலே எங்களை இடக்கட்டுங்க ஆண்டவரே. எங்களை பிசாசானவன் ஆண்டவரே சோதனைக்கு உட்படுத்தி ஆண்டவரே பலவிதமான பாவ இச்சைகளில் ஆண்டவர் இழுப்புண்டு போகாதபடி ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகளுக்கு உட்படாதபடி ஆண்டவரே ஆவியானவர் தாமே அப்பா எங்களை பலப்படுத்தும்படியாக எங்களை ஆறுதல் படுத்தும்படியாக திடப்படுத்தும்படியாக இந்த சபையாரை ஒப்புவிட்டு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்கிற வண்ணமாக அல்லாண்டவரே அதன்படி நடக்கிறவர்களை எங்களை மாற்றபடியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.